ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கனடாவிலேருந்து நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு சொன்னால் இன்னை பற்றி தான் பேச போகிறேன். இது என்னுடைய 101வது வீடியோ. 100 வீடியோ நான் போட்டேன். இது 101வது வீடியோ. இந்த 101வது வீடியோவில் அதிகமான இது என்னை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஓகே, நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னை பற்றி டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன். அது கடந்த காலமாச்சு. அந்த நேரங்களில் வியூவர்ஸுங்க கம்மியாக இருந்தாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், எனக்கு வியூவர்ஸுங்க அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க யூடியூப்பில். நான் ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வியூவர்ஸ் தான் வந்திருக்கிறாங்களா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாங்களா, இல்லை நீங்களே பார்ப்பீங்க, நீங்களே கேட்பீங்க, அந்த கேள்வி கேட்பீங்க. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நான் யூடியூப் ஆரம்பித்தாலும் நான் ரொம்ப சொதப்பிட்டேன். என்னென்னு சொன்னால், நான் வீடியோஸ் அதில் போடுறதே கிடையாது. அதனால் வியூவர்ஸுங்க யாரும் பார்க்கவும் இல்லை, பார்க்குறதில்ல. இப்போது மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு வீடியோ அது மாதிரி தான் போட்டிருப்பேன். என்னோடய வீடியோஸுங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக யூடியூப்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்மளுடைய வியூவர்ஸுங்க சப்ஸ்கிரைபருங்க எல்லாம் அதிகரிப்பாங்க. ஓகே, இப்போ என்னுடைய வியூவர்ஸுங்க வந்துட்டு எனக்கு யூடியூப்லேருந்து மெசேஜ் அனுப்பிட்டுருக்குறாங்க. வியூவர்ஸ் உங்களுக்கு அதாவது வாரம் வாரம் வந்துட்டு எனக்குன்னு கிடையாது, எல்லா யூடியூபர்களுக்கும் மெசேஜ் யூடியூப்லேருந்து மெசேஜ் வரும். நம்மளோட வியூவர்ஸுங்க எத்தனை பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் அதிகரிச்சிருக்கிறது, வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ இந்த 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 வாரம் பார்த்துருக்குறாங்கங்கிறதெல்லாம் வந்துட்டு யூடியூப்லேருந்து அறிவிப்பாங்க. அந்த இதில் பார்க்க போனால் நான் வளர்ந்து வர்றேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் கேட்டுக்கிட்ட அடிப்படையில். அதனால் அந்த சப்போர்ட் வந்துட்டு கண்டினியூவாக தொடரும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஓகே, வாங்க என்னை பற்றி சொல்லணும்னு சொன்னேன். அதுதான் நம்மளுடைய வீடியோவே என்னை பற்றி தான் சொல்லணும். ஓகே, என்னை பற்றி நான் என்ன மாதிரி வீடியோ போட போகிறேன், இனி வரக்கூடிய வீடியோஸுங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, அதை நீங்கள் கேட்பீங்க பாருங்கள். அப்போது நான் வந்துட்டு இங்கே உள்ள ஒரு vlog, கனடா vlog. இப்போ கனடா vlogன்னு சொன்னால் ஒரு vlogger என்ன செய்வாங்க என்று சொன்னால், இங்கே உள்ள நிலவரங்களை பிடிச்சி போடுவாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, இப்போ காலை நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, சில நேரங்களில் நைட் டைமில் என்ன பண்ணுறாங்க, சாப்பாடுகள் சமைக்கிறது, அவங்க வீட்டில் என்ன சமைக்கிறாங்க, அவங்க வீட்டில் எப்படி போயிட்டுருக்குது, அவங்க ஷாப்பிங் என்ன பண்ணுறாங்க, எங்கே போய் ஷாப்பிங் பண்ணுறாங்க, அவங்க எங்கே சுற்றி பார்க்க போகிறாங்க, அது இதுன்னு கண்டது அதுன்னு எல்லாமே போடுவாங்க. அதே தான் நானும் vlog இந்த இதில் நான் வந்து போடுறேன். ஓகே, என்னுடைய இது வந்துட்டு எங்கேருந்து பார்க்குறாங்க, உங்களுடைய வீடியோவை எந்த நாடுகள்லேருந்து அதிகமான பேர் பார்க்குறாங்கன்னு சொன்னால், நான் வந்து கனடாவிலேருந்து வீடியோ போடுறேன். வீடியோ போட்டாலும் எனக்கு அதிகமான வியூவர்ஸுங்க பார்க்குறது இந்தியா. சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு கனடாவிலேருந்து பார்க்குறாங்க. அதுக்கும் அடுத்தபடியாக யார் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா, யூஎஸ்ஏலேருந்து என்னோடய வீடியோஸுங்க நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. தேங்க்யூ யூஎஸ்ஏ வாசிகளே, தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக எங்கே பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதிகம் எதிர்பார்க்கக்கூடியது அரப் கண்ட்ரீஸ்னால் எங்கேங்க, துபாய் தானே நம்ம அதிகமான பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை. அப்போ அதுதான் இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த கண்ட்ரீஸில் வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க அரப் கண்ட்ரீஸ்லன்னு சொன்னால், சவுதி அரேபியா. சவுதியில் என்னுடைய வீடியோஸுங்களை அதிகமான பேர், துபாயை விட சவுதியில் அதிகமான பேர் பார்க்குறாங்க. அது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நாடுகள் அளவில் பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவில் என்னென்னு சொன்னால், மாநிலங்கள் அளவில் எந்த மாநிலங்களில் அதிகமாக பார்க்குறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் தான். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம தமிழில் தான் வீடியோ போடுறேன். அதனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் பார்ப்பாங்க வீடியோஸுங்க தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக எந்த மாநிலத்தில் பார்க்குறாங்கன்னா கேரளாவில் பெரும்பாலும் பார்க்குறாங்களான்னு கேட்டால் கிடையாது, ஒரு சிறு அளவு பார்க்குறாங்க. என்னோட சப்ஸ்கிரைபர் இங்கேயும் கனடாவிலையும் சில கேரளாக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்க பார்க்கும்போது இப்போ அவங்களுடைய தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கு இது வியூ காமிக்குதான்னு வந்துட்டு தெரில, அங்கேயிருந்தும் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ கேரளாக்காரவங்க. என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ஓகே,
இப்போ மாநில அளவுங்களில் தமிழ்நாடு ப்ளஸ் கேரளாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, தமிழ்நாட்டில் எங்கே அதிகமான வீடியோஸுங்க பார்க்குறாங்க, வியூவர்ஸுங்க, என்னுடைய வியூவர்ஸுங்க எங்கே அதிகமான பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னு எனக்கு தெரியும். எல்லாம் அந்தந்த ஊருக்காரவங்க தான் அதிகமான பேர் பார்ப்பாங்க என்று நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லைங்க. நான் அதிராம்பட்டத்தை சேர்ந்தால், பட்டுக்கோட்டை பக்கம் அதிராம்பட்டினத்தை சேர்ந்தால், நான் கேரளாவை நான் வந்துட்டு இங்கே இந்த நாட்டு வாசிகளாக இருந்தாலும் என்னுடைய வீடியோஸுங்க வந்துட்டு அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க ஊருக்காரவங்க தான் இப்போ அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் முற்றிலும் தவறு. எனக்கு அதிகமான சப்போர்ட்ஸ் இருக்கக்கூடியது, வியூவர்ஸுங்க இருக்கக்கூடியது சென்னைன்னு தான் யூடியூப்பில் என்கிட்ட காமிக்குது. அவங்க அந்த ஆப்பில் ஒய்டி ஆப்னு வச்சுருப்பாங்க. யூடியூபர்கள் எல்லாருக்குமே வச்சுருப்பாங்க. அவங்க இதில் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது தெரியும் எங்கெங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அந்த இதில் சென்னையில் உள்ளவங்க அதிகமான என்னுடைய வீடியோஸுங்களை பார்க்குறாங்க. நான் ஃபேஸ்புக்லேயும் இருக்கும் போதும் சென்னையில் உள்ளவங்க தான் அதிகமான பேர் பார்த்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பட்டுக்கோட்டைன்னு சொல்லி காமிச்சிச்சு, அதிராம்பட்டினம்னு காமிக்கவே இல்லை. ஒரு சமயம் பட்டுக்கோட்டைன்னு காமிக்கிறதுனால அது சரௌண்டிங் அதிராம்பட்டினம் தாலுக்காவோடு சேரும் என்று கூட நம்ம நினச்சிக்கலாம். ஓகே, அது இப்போ ஃபேஸ்புக்கில் உள்ளது. இதில் வந்துட்டு அதிகமான பேர் வந்துட்டு சென்னையில் உள்ளவங்க தான் பார்க்குறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இங்கே நான் வந்துட்டு என்ன வேலை பார்க்குறேன்னு சொன்னால் பேக்கராக இருக்கிறேன். ஒரு பேக்கர்னு சொன்னால் என்ன பேக்கர்னா ஜெர்மனியன் பேக்கரியில் பேக்கராக இருக்கிறேன். அப்போ என்ன ப்ரெட்டுகள் தயார் பண்ணுறது, ப்ரொடக்ஷன்ஸ் இதில் நான் இருக்கிறேன். அப்போ ப்ரெட்டுகள் தயார் பண்ணுறது, ஜேம் தயார் பண்ணுறது, இந்த ப்ரொடக்ஷன்லாம் தயார் பண்ணுறது, அதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய பேக்கரிங்கும்போது அதில் டேசி ஒர்க்கான வேலை பார்க்குறேன். அந்த பேக்கரியில் வந்துட்டு நான் தான் டேசி பேக்கருங்கும்போது நான் தான் மெயின் பர்சனாக வந்துட்டு நான் செய்யணும். அது நான் மட்டும்தான் செய்யணுங்கிறத நான் சொல்லலை. அது நிறையா பேர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் எல்லாம் அவங்க செஞ்சு வந்ததுக்கு பிறகு பேக்கிங் செக்ஷன் என்னுடைய செக்ஷன். பேக்கிங் செக்ஷன் சொன்னால் அவன் செக்ஷன். அந்த இதில் நான் தான் பேக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி ஃபைனல் பண்ணி கொண்டு போய் கவுண்டரில் கொடுக்கணும். அதான் என்னுடைய வேலை. அதுதான் நான் செய்கிறாங்க. ஓகே, என்னை பற்றி அப்படியே பூசின மாதிரியே சொல்லிட்டு போயிட்டீங்களே, ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லலை. நீங்கள் யார் எங்களுக்கு தெரியணும், நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு சொன்னால், என்னுடைய பேர் மீரா ஹுசைன் ஃபுல் நேமு. இன்னும் வந்துட்டு ஷார்ட்டாக வந்துட்டு அதிரி ஹுசைன் அப்படி தான் என்னை பெரும்பாலும் கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஃபேஸ்புக்கில் அதிரி ஹுசைன்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் எனக்கு என்னுடைய வீடியோஸுங்களை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அதிகமான பேர் பார்ப்பாங்க. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு யூடியூபே நான் நாடி வந்திருக்கிறேன். இதுலேயும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் மிகவும் எதிர்பார்க்குறேன். ஓகே, அதிராம்பட்டினம் என்னோட ஊர் அதிராம்பட்டினம். அது எங்கே இருக்குன்னு சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுக்கா அதுக்கு பக்கத்து ஊர். பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 10-11 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் உள்ள அதிராம்பட்டினம் தான் என்னுடைய ஊர். அதிராம்பட்டினம் வாசிகளே, உங்கள் ஹுசைன் என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மூலியமாக ஏதாவது மூலியமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணும்போது என்னுடைய வீடியோஸுங்களை கண்டினியூவாக நான் போடும்போது நீங்கள் பார்த்து இங்கே கனடாவில் என்ன நடக்குதுங்கிறத என் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். அதை தான் வந்துட்டு நான் என்னுடைய சேனலில் நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், கனடாவில் சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து புதுசாக திறந்துருக்கலாம், இல்லாட்டி அவங்க பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். அவங்க என்னுடைய சேனல் மூலியமாக என்னுடைய சேனல் வாயிலாக கொஞ்சம் அட்வர்டைஸ் பண்ணுங்கள், ப்ரொமோஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், நான் உங்கள் இடத்துக்கு நேரடியாகவே வந்து ஃப்ரீயாக செய்து தர தயாராக இருக்கிறேன். அப்படி உங்களுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இன்னும் நாடணும்னு சொன்னால் என்னோடய கான்டாக்ட் நம்பர் 4162727934. நீங்கள் எந்த விதமான சார்ஜும் எனக்கு பண்ண தேவையில்லை.
நான் உங்கள் பிஸ்னஸை அவரோட டெவலப் பண்ணணுங்கிற நல்ல எண்ணத்தில், நம்ம அவர்களுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஆனால் பெரிய பிஸ்னஸ் உள்ளவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணாதீங்க. சின்ன தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணலாம்னு ஒரு இருக்கிறேன். பெரிய தொழில் உள்ளவங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் ஆகிது என்னென்னு சொன்னால் ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணி தான், சார்ஜ் எனக்கு உள்ளதை தந்து தான் ஆகணும். அதையும் சொல்லிக்கிறேன் இப்போவே. என்னுடைய சேனல் என்னங்க, உங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். என்ன சேனல், என்ன வீடியோ போட போகிறீங்க? நான் ஏற்கனவே போய் சொல்லிட்டேன். என்னுடைய வீடியோ வந்துட்டு விளாக்னு சொல்லிட்டேன். விளாக்னு சொன்னால் வீடியோஸுங்க எடுத்து போடுறது தான் விளாக். ஒரு விளாகருடைய இது ட்ராவல்